ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு வர மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி 2 மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். நான் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்க்கலாம். 10 to 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்னா நல்ல வெங்காயம் நல்ல வதங்கி வரட்டும். பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் நம்ம வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. இந்த சட்னி நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, உப்புமா, கிச்சடி, ரவா தோசை, கோதுமை தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். உங்கள் தக்காளி சின்னதாக இருக்குன்னா நீங்கள் 4 சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல தக்காளி வெங்காயம் நல்ல வதங்கி வந்துட்டுருக்கு. ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அரைக்க தான் போகிறோம் சட்னிக்கு. பாருங்கள், வதங்கி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓரமாக வச்சு ஆற வச்சிடலாம். ஆற பிறகு நம்ம அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப கொரகொரப்பாக வேணாம், ரொம்ப நைஸாக வேணாம், ஒரு மீடியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் சட்னிக்கு. அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை 3 போட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம சட்னி கொதிக்க வச்சு எடுத்துடலாம். ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் தண்ணியாக சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி வேணுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் நம்ம இறக்கிடலாம். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், see you in the next video.